அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, இங்க சேலத்தில் உள்ள சிசி கிரைஸ்ட் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஞாயிறு கொண்டாடுறாங்க. அதுல எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒரு அழகான பாட்டும் என்னோட மெசேஜும் கொஞ்சம் பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப அழகா எங்களுடைய பிள்ளைங்க பாடினாங்க. நாங்க கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு அழைப்பு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் நிலவுக்கு தெரிய போட்டா என்னாகோ என்னாகோ, இரவுக்கே தூக்கம் கெட்டு திண்டாடோ திண்டாடோ, தேவனை பாடாவிட்டால் என்னாகோ என்னாகோ, வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பொய்யாகோ பொய்யாகோ, அறியாத அன்பருக்கு கருணை தான் காட்டுவார், அறிந்திட்டால் பாவம் தன்னை போக்கிடுவார், என்றும் போற்றிடுவோம் உம்மில் நிலை தேடுவோம் அன்பின் வடிவான என் தேவனே. தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, நான் இயேசுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை, பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம இயேசுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை. ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம், ஆடி பாடி நானும் அவர் நாமோ துதிப்போம், எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம், எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவருடைய மாற்றுத்திறனாளிகளுடைய நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்முடைய ஆயர் அறிவித்தபடி மாற்றுத்திறனாளிகளுக்கான ஞாயிறு அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் சார்பாக உங்களுக்கு காலை வணக்கங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நினைக்கும் போதே இன்றைக்கி நிறைய அவேர்னஸ் இருக்குது. அநேகருக்கு தெரியும்
நானும் ஒரு மாற்றுத்திறனாளியை பெற்றெடுத்த ஒரு தாய். நான் ஒரு ஸ்பெஷல் மதர். எனக்கு 23 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள். அவளுக்காகவும் அவளை சம்பந்தப்பட்டவர்களுக்காகவும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எங்களுடைய எம்மி கார்டன் ரீஹாபிலிட்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 2012ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு கீழாக எம்மி சிறப்பு பள்ளி என்ற ஒரு அழகான சிறப்பு பள்ளியை ஆரம்பித்து நடத்தி வருகிறோம். அதிலே கிட்டத்தட்ட இப்பொழுது 12 ஆண்டுகளை தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நடத்தி முடிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சு இப்போ 13வது ஆண்டு ரன்னிங்கில் இருக்குது. அதில் இப்போது 30 குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மிகவும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். இன்றைக்கி சமுதாயத்தில் நம்ம பார்க்கும்போது மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பிறந்துட்டாங்கன்னாவே என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய தீய செயலாகவும் இது யார் செஞ்ச பாவமோ அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம பைபிள் வசனத்தின்படி பார்த்தாலும் குருடரையும் செவிடரையும் ஊமையானவரையும் எல்லாரையுமே படைச்சது நான் தான் சொல்கிற வசனம் அநேக வேளையில் எங்களை தேற்றுதான் இருக்குது. என்னுடைய மகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளியில் அநேக சிறு குழந்தைகள் வர ஆரம்பித்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான ஏடிஎல் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்களுக்கு பல்லு தேய்க்கிறது கூட தெரியாது, குளிக்க தெரியாது, சாப்பிட தெரியாது, துணி மாற்ற தெரியாது, இந்த மாதிரி அநேக காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு ஸ்டேஜிலேருந்து அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு நாங்கள் அழகாக அவங்கள கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். 2022ஆம் வருஷம் அதிலிருந்து வளர்ந்த குழந்தைங்களை நாங்கள் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஆரம்பித்து அதில் இப்போதைக்கு 38 குழந்தைங்க இருக்காங்க. மொத்தம் 68 குழந்தைகளை நாங்கள் பராமரித்து வரோம். அதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம சிஎஸ்ஐ பாலன் ஞான இல்லத்தில் இருக்கிற டிப்ளமோ கோர்ஸ் ஆசிரியர் ரெஜிஸ்ட்ரேஷனோடு நடக்கிற அந்த கோர்ஸில் கல்வி கற்றுக்கிட்ட ஆசிரியர்களால் பிள்ளைங்க பயிற்றுவிக்கப்படுறாங்க. ஃபிசியோதெரப்பி, ஓடி தெரப்பி, இன்னும் பலவிதமான காரியங்கள், சிலம்பம், டான்ஸ், யோகா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அந்தந்த பிள்ளைகளுடைய தகுதிகளுக்கு ஏற்றாற்போல் அவங்க அழகாக கற்றுட்டு செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய 2 பள்ளிகளிலுமே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, அதாவது சிவியர்லி அஃபெக்டட். நிறைய குழந்தைங்களுக்கு தன்னுடைய பேரே யார் என்னன்றது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க, சிபி குழந்தைங்க இருக்காங்க, எம்ஆர் குழந்தைங்க இருக்காங்க, டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க இருக்காங்க. எதுவுமே தெரியாமல் வருவாங்க 15 வயசில் 18 வயசில். எங்ககிட்ட இப்போது படுத்த படுக்கையாக இருக்கிற குழந்தைலேருந்து 37 வயசு குழந்தை பையன் வரையிலும் நாங்கள் பராமரித்துட்ருக்கோம். அந்த குழந்தைங்களை எந்த விதத்துலையுமே நாங்கள் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஏற்றார் போல் ஒரு டான்ஸாக இருக்கட்டும், மற்ற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த குழந்தைங்களுடைய முகத்தில் இருக்க சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கடவுள் உதவி செஞ்சிட்ருக்காரு. எங்களோட ஸ்கூலோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா, காலையில் 9:30லேருந்து எங்கள் ஸ்டாஃபோட ப்ரேயர்லேருந்து ஆரம்பித்து அடுத்த பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்து அது பிள்ளைங்க ப்ரேயரோடு ஸ்டார்ட் பண்ணி பாட்டு பாடி ஜெபத்தோடு தான் கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு காரியமே ஜெபத்தோடு செய்யும்போது அதில் நிறைய முன்னேற்றங்களை எங்களால் காண முடியுது. அதாவது நார்மல் ஸ்கூலை மாதிரியே எங்கள் ஸ்கூலை நடத்தணும், இன்னும் பிள்ளைங்க சோர்ந்து போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே ஒதுங்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும்னு நினைக்கிறனால எல்லா செலிப்ரேஷன்ஸும் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பண்ணுவோம். டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் கேரல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, இது எல்லாமே எங்களுடைய எல்லா பிள்ளைகளுடைய ஸ்கில்ஸையும் ரிலேட் பண்ணி அவங்களுடைய ஐக்யூ லெவலை வச்சு அவங்க எதுலெல்லாம் அவங்கள கொண்டு வர முடியுமோ எல்லா விதத்திலும் அந்த பிள்ளைங்களை நாங்கள் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுடைய முகத்தில் நாங்கள் சந்தோஷத்தை பார்க்குறோம். பேசவே மாட்டான்னு சொல்கிற குழந்தை இங்கே பேசுது, நடக்கவே முடியாத குழந்தை ஃபிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்து வழங்குது. ஆண்டுடைய கரம் எங்களோட கூட இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. நிறைய ஒகேஷ்னல் ட்ரைனிங் காரியங்களையும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அழகாக பிள்ளைங்க கேண்டில் மேக்கிங் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் பூவில் மாலை செய்வாங்க, இன்னும் நிறைய காரியங்களை பிள்ளைங்க செய்கிறாங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டுன்னு சொன்ன மாதிரி வீட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வெளியே கொண்டு வரப்படணும், அந்த பிள்ளைகளுடைய முகத்தில் நம்முடைய ஆண்டோடைய ஒரு பிரசன்னத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். இது அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு காரியங்களை செஞ்சால் அதில் கிடைக்கிற மன நிறைவும் ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தை எங்களுடைய குடும்பங்களில் வெளிப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே எங்களெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு பணியாற்ற வைத்ததற்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இன்னும் உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் எங்கே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பார்த்தாலும் வீட்டில் பார்த்துக்கவே முடியாதுன்னு சொன்னாலும் எங்கே இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புங்க. எவ்வளவு தடவை யூரின் போனாலும் மோஷன் போனாலும் உட்காரவே முடியாத குழந்தையாக இருந்தாலும் காலையில் 9:30 மணிலேருந்து 4 மணி வரையிலும் பார்த்துக்கிறதுக்கு நானும் என்னுடைய டீமும் ரெடியாக இருக்கோம். இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியம் நினச்சி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறாரு.
இன்றைக்கும் நீங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பாடுற ஒரு பாட்டை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஒரே ஒரு சாட்சியை மட்டும் குட்டே சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா ப்ரேயரோடே நடக்கிற இந்த காரியத்தில் ஆண்டுடைய பிரசனம் அநேக வேளையில் எங்களை தேற்றுது, நிறைய முன்னேற்றங்களை கொண்டது. ஒரு நாள் நாங்களே அங்கே ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறோம். ஒரு நாள் ஒரு ஃபுட்டுக்காக நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொண்டாந்து கொடுக்குறோன்னு சொன்னவங்க அன்றைக்கி திடீர்னு அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் இதுக்கு வழி காட்டுங்க சாமின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு 15 நிமிஷம் கழியும் போது ஒரு ஃபோன் கால் வருது. எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ரெடி பண்ணின 80 பேக்கெட் சப்பாத்தி ரெடியாக இருக்குது மேடம், நீங்கள் வாங்கிக்குவீங்களான்னு. அன்னைக்கு நினச்சேன், இது நாங்கள் நடத்துகிற ஸ்கூல் இல்லை, இது ஆண்டவர் டைரெக்டாகவே ஈடுபட்டு செய்கிற ஒரு காரியம் நினச்சி அன்னையிலேருந்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் எங்களை அடுத்த படிக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய சர்ச் கமிட்டிக்கு ஐயா மற்ற எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். தேங்க்யூ. பூவே என் வாழ்வில் மீண்டும் என்னை அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அச்செங்கடலை பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம்,
நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபங்களிலே எங்களை தாங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லோர்க்கும் இங்கே முகமூடி வாழ்க்கை, கண்ணே உன் முகம் போல நிஜம் ஏது? உலகத்தின் ஓசை ஓயாது கண்ணே, என் தோளில் தலை சாய்ந்து நீ